வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது திக்கடி. இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் அரிசி மாவில் செய்கிறது. இதை செய்கிறதுக்கு 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜு மாவை வாட்டுறது. இது செய்கிறதுக்கு வறுத்தரைச்ச பச்சரிசி மாவு அரைப்படி, சட்டியில் அரைப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரைப்படி மாவு எடுத்தால் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி கொதிக்கவும் எடுத்து வச்சுருக்க மாவை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண வேணாம், ப்ளஸ் போட்டு சிம்மில் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடியை திறந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மூடி 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவை ஒரு பிளேட்டில் மாற்றி லேசாக ஆற வச்சுக்கோங்க. பொறுக்கிற சூட்டோட தண்ணி லேசாக தெளித்து மாவை அழுத்தமாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு வெந்ததுனால தண்ணி அதிகம் தேவைப்படாது. கையை தண்ணியில் முக்கி பிசைஞ்சால் போதும். பிசைஞ்ச மாவை உருண்டை போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜ், பரத்துற பலகையில் மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு உருண்டையை நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. கத்தியில் மாவை தடவி நீளமாக ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணையில் ஒட்டாமல் வர்றதுக்காக மாவை கத்தியில் தடவிக்கோங்க. திக்கடி செய்கிறதுக்கு மாவை ரெடி பண்ணி கட் பண்ணியாச்சு. அரைப்படி வறுத்த மாவுக்கு தேங்காய் ஒன்றா பால் பிழிஞ்சிக்கோங்க. அரைப்படி மாவுக்கு மொத்தம் 1.5 படி தண்ணி மெஷர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. திக் தேங்காய் பால் தனியாகவும் 2வது தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக 3rd ஸ்டேஜ் திக்கடி செய்கிறதுக்கு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் நீளமாக அரிஞ்சதை போட்டுக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கவும் 8 தோல் உரித்த பூண்டை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறாதீங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு பொடி 3/4 டீஸ்பூன். பட்டை கிராம்பு முழுசாக போட்டு தாளிச்சிக்கலாம். வேணான்னு நினைக்கிறவங்க பொடி போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. திக் தேங்காய் பால் தனியாக இருக்கட்டும், கடைசியாக ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. மாவு வாட்டையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 3/4 டேபிள் ஸ்பூன். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன்.
மல்லிப்பொடி 1/4 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல், போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரவும் கட் பண்ணி வச்சுருக்க மாவை பாதியாக பிரித்து போட்டுக்கோங்க. மூடி 5 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கோங்க. கொதித்து மாவு மேலே வரையில் எடுத்து வச்சுருக்க மீதி மாவை போட்டுக்கோங்க. மூடி சிம்மில் வேக வச்சுக்கோங்க. மாவு வேகவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக எடுத்து வச்சுருக்க திக் தேங்காய் பாலில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா வேகவும் கரைச்சி வச்சுருக்க திக் தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொதித்து திக்காகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. திக்கடி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போதே வேறு வெசலில் ஊற்றி வச்சுருங்க. நைட் டின்னருக்கு திக்கடி வேணும்னா முதல்லையே ஈவினிங் செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் செட் ஆகி சாப்பிட நல்லாயிருக்கும். திக்கடி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வர வீடியோவில் திக்கடிக்கு செய்கிற சிக்கன் குழம்பு போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். திக்கடி ஆறவும் இறுக்கமாயிரும். அப்போ தான் எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். திக்கடியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.